மத்தியானம் கிரைண்டரில் அரிசி போட்டிருந்தேன் இல்லையா, அதை ஒரு வழியாக மாவை ஆட்டிட்டேன். ஆட்டி மாவை தோண்டியாச்சு. ஏன்னா மாவு இப்போ தோண்டி வச்சா தான் திடீர்னு ஃபுட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மாவு புளிக்கும். அதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சுட்டேன், இப்போமே தோண்டி கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து புளிச்ச மாவு எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு 3 நாள் தான், 3 நாளைக்கு தகுந்த மாதிரிக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருப்பேன். அப்போது அதனால் புளிக்காமல் இருந்தால் தான் அவங்களும் விரும்புவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன செய்வேன், அப்படியே தோண்டி உப்பு எதுவுமே போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்து மீன் குழம்பும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. அதனால் பச்சை வெங்காயம் தான் 2-3 நாளைக்கு காய போட்டு எடுக்கணும். நான் சரி இப்போ மீன் குழம்புக்கு வேறு வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், மாமா சொன்னாங்க. அதனால் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து நான் வந்து மீன் குழம்பு வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னா, தக்காளி வெங்காயமும் மிக்சர்லேயே அரைச்சிக்கிருவேன். வதக்காமல், எண்ணெயில் வதக்காமல் ஃபஸ்ட்டு சாந்து மாதிரி அரைச்சிக்கிட்டு அப்புறமா தான் எண்ணெயில் வதக்குவேன். அப்போது கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், சாந்து கிடைக்கும், மீன்லேயும் மசாலா சேரும். இல்லை தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டுட்டு புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி மசாலா போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் மீனில் வந்து மசாலா ஒட்டாத மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி தான் வைப்பேன். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தாளிக்கும் போதும் பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம எப்பயும் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் நானும் வைப்பேன். வித்தியாசமெல்லாம் வைக்க மாட்டேன், எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் நானும் வைப்பேன். கெஸ்ட்டுக்கு வச்சாலும் அதே தான், நம்ம வீட்டுக்கு வச்சாலும் அதே தான், அப்படி தான் வைப்பேன். அப்போ வெந்தயம், கடுகு உளுந்து போடாமல் வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுலேயும் என்ன செஞ்சோம்னா மீன் மசாலா தான், மீன் மசாலா, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி அதை மட்டும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிடுவேன். அப்போது மசாலா வாடையும் போயிடும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். மீன் குழம்பு எல்லார் வீட்லேயுமே தான் எப்பயுமே நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு. நம்ம என்ன குழம்பு வச்சாலும் நம்ம வீட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா, எப்படி பார்த்தாலும் ஒரு குறைய கண்டுபிடிச்சி ஒரு குறை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உறவுகள் வந்திருக்கவங்களுக்கு நம்ம ஃபுட் ஆர்டர் எப்பயுமே கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் என்னை வந்து என்கிட்ட வந்து சாப்பிட்றவங்க யாருமே இது நல்லா இல்லை அப்படின்னு யாருமே குறை சொன்னதே கிடையாது. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, பத்தலை, இன்னும் வேணும்னு கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் நல்லா இல்லை, அதனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எப்பயுமே சாப்பாடுமே நாங்கள் மிச்சம் வர்ற மாதிரி தான் கொடுப்போம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்கள விட நமக்கு வர்ற உறவுகள் வந்து நம்ம சாப்பாடு வந்து ரசித்து தான் சாப்பிட்றாங்க. அதுலேயே எனக்கு பெரிய சந்தோஷந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கெஸ்ட்டு 2 ரூம்பு தான், 1 ரூம்பு தான் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ நான் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 ரூம்பு கெஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஃபுட் ஆர்டரும் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இட்லி கேட்டிருந்தாங்க. இட்லி, சட்னி, சாம்பார், முட்டை கிரேவி, சப்பாத்தி. இன்னும் ஒரு ரூம்லேயும் சப்பாத்தி, 1/2 kg சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்குமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன், மாவை கரைச்சி வச்சுட்டேன். மீன் குழம்பு வைக்கும்போதே ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. அதனால் நம்ம மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கேரளா புளி, குடம்புளி சேர்த்துருக்கேன். குடம்புளி எப்பயுமே சேர்ப்பேன். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடுவேன், மாங்காய் இல்லாத பட்சத்துக்கு குடம்புளி சேர்ப்பேன். ஒரு மீனுக்கும் ஒரு வித்தியாசமாக நான் குழம்பு வைப்பேன். சாலை மீன், மத்தி மீன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சோம்னா இது கத்திரிக்காயெல்லாம் சேர்ப்பேன். அந்த மாதிரிலாம் நான் வைப்பேன். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுட் ஆர்டரும் ரெடி ஆகிடுச்சு. மாமாட்ட தான் கொண்டு போய் மாமா கேம்பெயர் இருந்துச்சு. அப்போது அந்த கேம்பெயரோட ஃபுட் ஆர்டரும் கொடுக்க சொல்லி நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அந்த சைடில் வந்து கேம்பெயர் கொடுத்துருக்கோம். அதனால் குழம்பு எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே நின்றுக்கிட்டே மாமாவை கூப்பிட்டு மாமாக்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டேன். மாமாமே வாங்கிட்டு போய் ரூமில் கொடுத்துட்டாரு. 2 பேருக்குமே கொடுக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு சொன்னாங்க. அதனால் இவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். மற்றது எல்லாமே ரெடி பண்ணி என்ன செஞ்சுட்டேன், அவங்க 9:30 மணிக்கு தான் கேட்டாங்க. அதனால் 9:30 மணிக்கு மாமா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிச்சன்லேயே வச்சுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா நானும் சாப்பிடவே இல்லை, அதனால் பசி எடுத்துருச்சு. அப்போ மாமாட்ட சொன்னேன், வாங்க சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு. நானும் மாமாவுமே என்ன செஞ்சிட்டோம், மீன் குழம்பு, சோறு தான் நமக்கு வந்து. அவங்களுக்கு கொடுத்தது போக 2 இட்லி மிச்சம் இருந்துச்சு. அந்த 2 இட்லியை மாமாவுக்கு கொடுத்தேன்.